அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக 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 முக்கியமான விஷயமாக நான் இதை கருதுகின்றேன். அதாவது ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5-6 மணி நேரங்கள் பிரம்ம சுகத்தில் பிரம்மானந்தத்தில் ஒவ்வொருவனும் இருந்து கொண்டு, ஆனால் தான் பிரம்மம் அல்ல, நான் அஞ்ஞானி, நான் பிரம்மம் அல்ல என்று மறுக்கின்றானே, அது ஏன் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ பிரம்மம் என்றால் என்ன? இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரம்மம் என்பது சத்தியம், அது மாயை கடந்த நிலை இருக்கின்றது. அப்படின்னா இந்த மனம், உடல், புத்தி, உலகங்கள் இவைகள் எல்லாம் அதுக்கு ஒண்ணுமே அவசியம் இல்லை. அது ஒரு உணர்வு. அது என்ன உணர்வு? அதுதான் சத்தியமான உணர்வு. உணர்வுன்னா சித்து, அது ஒரு ஆனந்தமயமான சச்சித் ஆனந்த உணர்வு என்று அந்த பிரம்ம உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும்தான் சத்தியம், அதை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிதர்சனம். ஆனால் அதுவே விளையாட்டிற்காக, மாயைக்காக, சும்மானாச்சுக்கும் அதுவே என்னவா மாறுது அப்படின்னா ஈஸ்வரனாக, பின்பு பல ஆயிரம் ஜீவன்களாக ஒரு மாய லீலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள். சரியா? சரி, இப்போ இது பேசிக் ஃபேக்ட். இப்ப இந்த லீலையில ஒரு ஜீவன் தன்னை மறந்துவிட்டு தான் பிரம்மானந்தத்தில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே யாருன்னா பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மஸ்வரூபமே இன்று மாயையாக டிஃபரெண்டா வேஷம் போட்டுக்கொண்டு இங்கே விளையாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் இது வேஷத்தை சத்தியம் என்றும் பிரம்மம் என்றும் ஒன்று இல்லவே இல்லை என்றும், அப்படியெல்லாம் ஒரு ஆனந்தம் எல்லாம் இல்லவே இல்லை என்றும் நாம பேசிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளுமே எல்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய நாம எல்லாருமே ஆக்சுவலா எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான். விளையாட்டுக்காக இந்த ஜீவன் ஒரு வேஷத்துல வந்திருக்கோம். ஆனால் இந்த வேஷத்தில் கூட, நீங்க வேஷத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் வேஷம் போடாத ஒரு 5-6 மணி நேரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளுமே நீங்க வேஷத்துல தான் இருக்கீங்க, ஆனா வேஷத்தை சத்தியம்னு நகிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வேஷத்தை விட்டுட்டு நீங்க ஒரு 5-6 மணி நேரம் இருக்கீங்க. அது என்னன்னா டீப் ஸ்லீப். அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் எல்லாருமே தூங்குறோம். அப்ப தூங்குகின்ற அந்த நிலை என்பது வேஷத்தை விட்டு விட்டுகின்ற நிலை. வேஷத்தை விடுறதுன்னா என்ன? வேஷம் போடுறதுக்கு தேவையான கருவிகளான உடல், மனம், புத்தி இவைகளை விட்டு விடுகின்ற நிலை. விட்டு விடுகின்றன்னா லயம் அடைகின்ற அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல எதுவும் இல்லதானே? சரியா? அப்போ அந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பிரம்மானந்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. ஏன் அது பிரம்மானந்த நிலைன்னு சொல்ற? டீப் ஸ்லீப்பை போயிட்டு என்ன பிரம்மானந்தம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களது பிரம்மானந்தத்தை மறைப்பவனே இந்த மனம்தான் என்று. மனம் என்ற மாயை தான் ஒரு திரையாய் இருந்து நீ யார் என்பதை மறைத்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்கெல்லாம் கூட அடிக்கடி சொல்லுவீங்க, இந்த பிரம்ம எதுக்குதான் இந்த உலகமா விளையாட வந்ததோ, அதனால தானே நாங்க எங்களை யாருன்னே மறந்துட்டு நாங்க ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் என்றெல்லாம் நம்ம சொல்வதுண்டு இல்லையா? இப்ப அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது விளையாடாத நிலை, பிரம்மம் விளையாடாத நிலை. அப்போ விளையாடாமலே இருந்திருந்தா நாங்க பிரம்மத்திலேயே இருந்திருப்போம் இல்ல. That is what happening in your deep sleep. நீங்க விளையாடல, அதனால நீங்க பிரம்மத்துலதான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த மனம் என்ற அந்த வேஷம் இப்போது இல்லை. அப்ப அந்த பிரம்மத்தை மறைப்பது எது? மனம் என்கின்ற மாயை. இப்ப மனம் என்ற மாயை இல்லைன்னா இப்ப இங்க என்ன இருக்கும்? பிரம்மஸ்வரூபம் தான் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது சத்தியம், அது நிரந்தரம், எப்போதும் இருப்பது. ஒரு வீடியோல பேசியிருக்கேன், ஆழ்ந்த உறக்கம் சரி, வேக்கிங் ஸ்டேட்லயும் சரி, டீப் ஸ்லீப்லயும் சரி, எல்லா ஸ்டேட்லயும் ஒருத்தன் இருந்துகிட்டே இருப்பான், அவன் தாண்டா பிரம்மம் என்று நாம் சொல்வதுண்டு. அதாவது ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுசுப்தி என்ற அவஸ்தைகள், இந்த எல்லா அவஸ்தைகளுக்குள்ளும் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவன் துரியா அவஸ்தையில் இருக்கின்றான். அது தனி அவஸ்தையே கிடையாது. சரியா? அதுதான் எல்லா அவஸ்தையிலையும் இருக்கின்றது என்று சொல்வோம். ஆனா இந்த ஜாக்கிரத்திலையும் இந்த ஈவன் கனவுலையும் நான் மனதோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த துரியா அவஸ்தை என்பது பெர்மனண்டா எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னா எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அதை நாம் இதை வைத்து மறுத்து விடுகின்றோம். ஆனால் அங்கே மனமே இல்லை டீப் ஸ்லீப்ல. இப்ப மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ பிரம்மத்துலதான் இருக்க. அப்புறம் ஏங்க நான் பிரம்மத்துல ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா நான் முழிச்சவொன்னே தெரிஞ்சிருக்கணும்ல, அது ஏன் எனக்கு தெரியல என்று கேட்டால், முழிக்கும் போது
மனம் என்னும் மாயத்திரை விழுகிறது. விழுந்த மாத்திரத்தில் நீ மனதை சத்தியம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த உண்மையை மறந்து விடுகின்றாய். சரியா? இது ஃபேக்ட். இது எனக்கு சொன்னா புரியாது. இதை நான் எக்ஸாம்பிள்ல சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு நடிகன் இருக்கின்றான். அந்த நடிகன் ஒரு வேஷம் போட்டு ஒரு நடிப்பை செய்கின்றான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம எல்லாம் வேஷம் போட்டுட்டு அந்த வேஷத்தை சத்தியம்னு நம்பிட்டு இருக்கிறதுனால நடிகனை மறந்துட்டோம், நடிகனின் அந்த உணர்வை மறந்து விட்டோம் என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ இந்த நடிகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நடிகனுக்கு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? கம்முன்னு இருக்கும். ஏன்னா வேஷம் போட்டு இன்னும் விளையாடல இல்ல. அவன் நடிகனா இருக்கும்போது வேஷத்துல பாத்தீங்கன்னா சிரிப்பான், அழுவான், குதிப்பான், எல்லா எமோஷன்ஸும் சும்மா வேற லெவல்ல திரையில் தோன்றும். ஆனா அந்த திரையில தோன்றதுக்கு முன்னாடி அந்த நடிகன் உணர்வு எப்படி இருக்கும்னா அது இருக்கும், அவ்வளவுதான். சரியா? எப்படி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நடிகனுக்கு உணர்வு இல்லைன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? அந்த உணர்வு தான் இங்க இந்த மாதிரி வெளிப்படுது. இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை பெங்களூர் போயிருந்தப்போ என்னால கண்ணிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், கேட்கணும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு இடத்துல வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் வந்தது. அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஹீரோயின் இப்படி உட்காந்துருந்தா. சரியா? மேக்கப் மேன் வர்றான், மேக்கப் போடுறான், என்னமோ டச்சிங் கொடுக்குறான். இது என்னமோ கல் சிலை மாதிரி உட்காந்துருந்தா. மூஞ்சி எப்படி வச்சுக்கணும், இது ரொம்ப, அதாவது அதான் சொல்றேன், சிலை மாதிரி உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உணர்வற்ற ஜடம் மாதிரி உட்காந்துருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்படியே உட்காந்துருந்தேன். மேக்கப் போட்டு போறேன், எல்லாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அங்கிருந்து ஷார்ட் ரெடி அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்ததும் டக்குன்னு மூஞ்சியில ஒரு புன்னகையோட ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டினா பாருங்க, இது என் கண்ணில் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலன்னா பாத்துக்கோங்க. வாட் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்! அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எவ்வளவு நேரத்துக்கு நினைக்கிறீங்க? ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அந்த ஷார்ட் முடியறதுக்கு. அந்த 10 செகண்ட்ஸ் கழிச்சு கட் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் போயிட்டு அவங்க பேர் அமைதியா போய் உட்காந்துக்கிட்டா. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின். இப்போ நீங்க ஆழ்ந்து உறக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அவள் அந்த ஷாட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் காட்டுறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, இந்த நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருந்தது இல்ல, அந்த உணர்வு தான் நீங்க டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க. அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் மாயையாவே உங்களால வெளிப்படவே முடியுது. மாயையில உங்களுக்கு எல்லா உணர்வையும் கொப்பளிச்சு கொட்டுறீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் இந்த உணர்வே உங்களால கொட்ட முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த நடிகர் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா புரியுது. அப்போ பயங்கரமா வெளிப்படுத்தினான். எப்படி வெளிப்படுத்தினான்னா, அந்த ஸ்கிரிப்ட், மனசுங்கிற ஸ்கிரிப்ட், சரியா, டைரக்டர் அந்த 10 செகண்ட்ஸுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ங்கிறத இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றா? தன்னுடைய மனசை யூஸ் பண்றான், தன்னுடைய டூலை யூஸ் பண்றான், தன்னுடைய நடிப்பை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி செம்மையா எக்ஸ்பிரஷனை வெளியே காட்டுறான். எக்ஸ்பிரஷனை காட்டிட்டு கட் சொன்னவொன்னா மறுபடியும் நடிப்பு முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம இதையே போய் உட்காந்துடலாம், மறுபடியும் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டீப் ஸ்லீப்ல இருக்கிறா, நடிக்க வரும்போது எக்ஸ்பிரஸ் பண்றா, நடிப்பு இல்லாதப்போ மறுபடியும் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறா. இதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டீப் ஸ்லீப் இருக்கோம், திருப்பி ஒரு 10-12 மணி நேரம் நடிக்கிறோம், மறுபடியும் டீப் ஸ்லீப்புக்கு போறோம், 10-12 மணி நேரம் நடிக்கிறோம், டீப் ஸ்லீப்புக்கு போறோம். இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நடிகனுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், வேற என்ன. இப்ப நடிகன் அந்த நடிப்பு பயங்கரமா சிரிச்சு நடிக்கிறாளோ, அல்லது ஒரே செகண்ட்ல பயங்கரமான சோகத்தை வெளிப்படுத்தி அழுது ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டினாலோ, அந்த இரண்டுமே அவளுக்கு தெரியும் இது நடிப்பு என்று. இந்த எக்ஸ்பிரஷன்னால அவளுக்கு ஆக போறது ஒண்ணு இல்லை. இன்ஃபேக்ட் அவளுடைய ஆனந்தம் தான் இப்படி எக்ஸ்பிரஷன் ஆயிட்டு இருக்கு. அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் இப்படி இது வெளிப்படுத்துகின்றதே தவிர, இது வெளிப்படுத்துறதுனால அவளுக்கு ஏதாவது ஆக போறதான்னா ஒன்னும் ஆக போறது இல்லை. இங்க அல்றதுனால அங்க ஏதாவது ஆக போறது இல்லை. இங்க சிரிக்கிறதுனால அங்க ஏதாவது ஆக போறது இல்லை, ஒண்ணு இல்லை. இந்த மனம் என்னும் இந்த மாயை அந்த நடிகனை ஏதாவது செய்து விடுமானா ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் அதுதான் இதை செய்கிறது, இது அதை எதையும் செய்ய முடியாது. இதான் நல்லா தெளிவா புரிஞ்சுப்பாங்க. சரியா? இதுதாங்க ஞானியுடைய நிலை. அப்ப ஞானி தூக்கத்துல இருந்து விழிக்கும் போது நடிகன் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக விழிக்கிறான்.
அழகா எக்ஸ்பிரஸ் பண்றான். எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எல்லாமே மாயன்னு 100 தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றான். திருப்பி அவன் பாட்டுக்கு டீப் ஸ்லீப் போகும்போது சரி இப்போதைக்கு விளையாட்டு போதும்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கான். அப்ப அவன் அமைதியா இருக்கும் போதும் ஒரே நிலை, அந்த அமைதியையே தான் இங்கே விதவிதமாக வெளிப்படுத்துகின்றான். மீண்டும் அமைதி நிலையை அடைகின்றான். அவன் எல்லா நிலையிலும் அந்த சச்சிதானந்த சொரூபத்திலேயே இருக்கின்றான். மாயையில் இருக்கும் போதும் சரி, மாயையில் இல்லாத போதும் சரி, அந்த சச்சிதானந்த உணர்வு என்பது அப்படியே அவனிடத்தில் ஐக்கியமாகிவிட்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது ஞானி. அப்போ நம்ம கௌரி என்ன சொல்றாங்க? அதாவது நடிகன்லயே வந்துடுறேன். நடிகன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான்ல, அதை வந்து ரெகக்னைஸ் பண்றதே இல்லை. அப்படி ஒரு உணர்வு இல்லவே இல்லை. எவன் சொன்னா உணர்வு இருக்குன்னு? சும்மா உட்காந்துருந்தா உணர்வா இருக்கும். அது குதிக்கணும், அலணும், சிரிக்கணும், எனத்தையாவது பண்ணாதானே உணர்வு. மனசே இல்லைன்னா அது உணர்வுன்னு நீங்க சொல்லுவீங்க. அதை நம்புறமாக்க நானு டெய்லி 5 மணி நேரம் நான் செத்து போயிட்டு எந்திரிக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் உணர்வோட இருந்தேன் ஆகும் என்று அவள் கேட்கின்றாள். சரியா? ஏன் கேட்கின்றாள் அப்படின்னா, அவளை பொறுத்த வரைக்கும் வேஷம் மட்டுமே சத்தியம், வேஷத்தில் வெளிப்படுகின்ற உணர்வு மட்டுமே சத்தியம், வேறு வேறு உணர்வே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப இந்த நடிகன் அந்த வேஷத்துல வெளிப்படுத்துகிறான் அல்லவா அவன் உணர்வு, அந்த வேஷத்துல வெளிப்படுகின்ற உணர்வை சத்தியம் என்று நம்பிவிட்ட காரணத்தினால் இந்த உணர்வுக்கே மூலமான அந்த நடிகனின் உணர்வு அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, இதை சத்தியமாக நம்பி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அது எப்படி வந்து உண்மையான உணர்வு தான் இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு தெரியும். அதுதான் சத்தியம். சத்தியம் தான் இங்கே இது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வெளிப்பாடை போய் நீ சத்தியம்னு நம்பிவிட்ட காரணத்தினால் அந்த உணர்வு உனக்கு ரெகக்னைஸ் பண்ண உனக்கு தெரியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஸோ வி ஆர் நாட் ரெகக்னைசிங் இட் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே ஞானிகள் ஞானிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்கிரிப்சர் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஞானி அனுபவிக்கலன்னு கூட இல்லை, அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் மறுத்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால் நீ அஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்றாய். ஆனால் அந்த அனுபவத்தை, பிரம்மானந்தத்தை உணர்ந்தவாறே நீ உன் மாயையிலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் உன்னை ஞானி என்று அழைப்பார்கள். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். புரியுதா? ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கம் என்பது பிரம்மானந்தம் தான். இப்போ ஞானத்தை தேடி ஓடிட்டு இருக்கேன், நான் ஞானி ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன், பல வருஷங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா, அதையே தான் நீ முழுசா அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்ப அது தடையா இருக்கிறது எது? அது தடைன்னு சொல்லக்கூடாது. ஆனா மனசை சத்தியம் என்று நம்புகின்றவனுக்கு அது தடையாகத்தான் இருக்கின்றது. நடிகனுக்கு மனசு தடையாங்க. நடிகனுக்கு அது மனம் என்பது வரம், அது சாபம் அல்ல. நாம அப்படி வச்சுக்கோங்க. நடிகனுக்கு வேஷம் என்பது வரமா சாபமா? நடிகனுக்கு மனம் என்பது வேஷமே, அது சாபம் அல்ல. ஆனால் நமக்கு அது சாபமாக நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை தான் நீங்கள் உணர வேண்டும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இஃப் பாசிபிள் ரொம்ப டீட்டெயிலா இந்த மனம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னுட்டும், இந்த மனதை எந்த அளவுக்கு லூசுத்தனமா கேவலமா நம்மளை வந்து நம்ம சுரூபத்தையே மறக்கிறதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றும், அப்படி பயன்படுத்தாமல் உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொண்டு நான் யார் என்று தெரிந்து கொண்டு என் மனம் எல்லாம் வெறும் வேஷங்கள், நான் எடுத்துக்கொண்ட வேஷங்கள் என்றும் உணர்வில் நீ இருப்பாயே. ஆனால் அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். பட் இப்போதைக்கு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்மளுடைய அனுபவமே ஒவ்வொரு நாளும், அதாவது நம்ம சுயஸ்வரூபமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மனதை சத்தியம் என்று, அதாவது மனதால் பிரதிபிம்பிக்கின்ற, அழகா சொன்னா சுதா சொன்னதெல்லாம் வந்து தேதிகளை சூப்பரா சொன்னா, அந்த நடிகனின் உணர்வு வேஷத்தில் பட்டு பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொன்னான். ஏன்னா நடிகனின் உணர்வு தான் இந்த வேஷத்துல பிரதிபலிக்கிறது. இந்த பிரதிபலிக்கின்ற உணர்வு மட்டுமே சத்தியம் என்னட்டும், நடிகன் உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னுட்டும் நீ நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா அது நரகமா போயிடும். ஆனால் பிரம்ம உணர்வை உணர்ந்து இந்த மாயையிலே இந்த பிரம்ம உணர்வே தான், அந்த மனதிலே பட்டு வெளிப்படுகின்ற எல்லா உணர்வுகளும் பிரம்ம உணர்வே தான் என்று உணர்ந்தாயே என்றார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா? பொய் என்று நான் மறுக்க சொல்லவில்லை, உன் மனதை வைத்து நீ அழச் சொல்லவில்லை.
மனதில் வெளிப்படுத்துகின்ற எல்லா உணர்வுகளும் அந்த பிரம்ம உணர்வின் வெளிப்பாடே என்று உன்னால் உணர முடிந்தால் அந்த மனதின் உணர்வு நான் பிரிக்கல அப்படிங்கிறேன். பிரம்ம உணர்வே தான் இது. நடிகரின் உணர்வு வேற, நடிப்புல வெளிப்படுத்துகின்ற உணர்வு வேறையாங்க. அந்த உணர்வு தான் இப்படி வெளிப்படுகிறது. ஆனா மாயைக்காக வெளிப்படுகிறது அந்த உணர்வு தான். இப்போ உணர்வு ஒண்ணுதான், உணர்வு வேற வேற உணர்வு எல்லாம் கிடையாது. ஆனா வெளிப்படுத்துகின்ற உணர்வை மட்டுமே சத்தியம் என்று நம்புவேன். அதன் மூல உணர்வை இது சத்தியம் நம்பிட்டா அந்த மூல உணர்வுக்கு நீ போக முடியாது. சோ அதுதான் இதுவாக இருக்கு என்று புரிந்து கொள்வதுதானங்க ஒட்டுமொத்த ஞானம். திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் புரிந்து கொண்டால் புரியும், புரிந்து கொண்டும் புரியவில்லை என்றால் புரியாது.